ஏம்மா யாம இப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா எப்பவுமே என்ன மாதிரி ஜாலியா இருமா. ஆமா டி ஆமா, உன்ன மாதிரி ஜாலியா இருந்தா குடும்பம் 2000. என்னம்மா சொல்லுறா? பின்ன என்ன டி, உன் அண்ணக்காரன் நல்லா பேசிக்கிட்டு இல்லனாலும் அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையாச்சும் இருந்துச்சு. இப்ப உன்னால அதுவும் போச்சு. ஏம்மா எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என்னடி சொல்ற? ஆமாமா, முதல்ல நீ அவனை பிள்ளை நினைக்கிறதே நிறுத்தி. அதனாலதான் அவன் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறான். நீதான் அவனை தேடி தேடி போறியே தவிர அவன் உன்னை தேடி வந்த பாடே இல்ல. இங்க பாரு, என் முகனை பத்தி இன்னொரு வாட்டி நீ குறை சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பின்ன என்னம்மா, அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உன்னை எதிர்த்து பேசுறான். நான் அங்க என் மாமியா, என் மாமனாரு, என் நாத்தனாரு, அதுவும் இது எல்லாத்தையும் தாண்டி என் மாப்பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காண்டி வந்திருக்கேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் உன் மோவனே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா டி ஆமா, சொல்லுவா. அங்க உன்னை வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து சொகுசு கண்டுகிட்டு இருந்துகிட்டு நீ பேசுற பேச்ச பத்தியா? ஏம்மா நீ இப்படி எல்லாம் நினைக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பமே என் புருஷன் கூட போயிருப்பேன். ஆமா ஆமா, போயிட்டு கிழிச்சிருப்பா. போயிட்டு 4 நாள்ல திரும்ப ஓடி வந்திருப்பா. உனக்கு பிரச்சனை இப்போ? பின்ன என்ன டி, அவன் ஏதோ ஒரு கிளவிய கூட்டிட்டு வர போறேன், சின்ன பொண்ணை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் போன போக்க பார்த்தா அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு தான் போவாங்க. சரி நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தான் மிரட்டி வச்சா நீ சொல்லுறதெல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னேன். ஆனா நான் எகிருக்கு அவன் ஒரேடி எகிரிட்டான். எல்லாத்துக்குமே நீதாம்மா காரணம். நான் என்ன சொன்னேன்? நகை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இல்லே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இல்ல நான் என் சொத்தை எல்லாத்தையும் நான் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன் நீ ஒரு சின்ன போடா போட சொன்னா. ஆனா நீ என் பேர்ல எழுதி வைப்பேன்னு சொல்லிட்டு பெரிய போடா போட்ட. அதான் அவன் கோவப்பட்டுட்டான்னு நினைக்கேன். எடி போய் சொல்லாத, நீ தான் சொன்னா ஆசிரமத்துக்கு இல்லைன்னா உன் தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சிருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆசிரமத்துக்கு சொன்னா இவன் போனா போதுன்னு விட்டுருவானேன்னு தான் உன் பேர் சொன்னேன். நீ இப்போ நடிச்சுக்கிட்டு அலையிறியோ? ஏம்மா நீ சொன்னதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாதம்மா. இப்படி மாத்தி மாத்தி பேசாதம்மா. நீ உன்னாலதாம்மா எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை காரணமே. கடைசியில் என்ன சொல்லிறியோ நீ? ஆமா பின்ன என்னம்மா, மருமவுல ஒரு பிடியில பிடிச்சு வச்சிருக்கணும். ஆனா உனக்கு அதுவும் தெரியல இல்லையா? மொபனை ஒரு நல்ல வளர்ப்பாச்சு வளர்த்து வச்சிருக்கணும். உனக்கு அதுவும் தெரியல. யார் வளர்ப்ப நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏமா நீ ஆனா உன என்ன அடிக்காதம்மா, நிறுத்துமா. பின்ன என்ன டி, அன்னைக்கு எல்லாத்தையும் உன்னை கேட்டுதான் செஞ்சேன். இன்னைக்கு ஏன் மேலே பழிய தூக்கி போறியோ? என் மோவன் கிட்ட இருந்து பிரிச்சு மொத்த ஜோத்தை எழுதி வாங்கிட்டு போலான்னு நினைக்கியோ? இவன் நான் ஏமா அப்படி நினைக்கிறேன்? விடுமா ஏமா, முடிய விட்டுமா, சொல்லுற கேளுமா. நீ பண்ண வேலைக்கு தான் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். வளர்ப்பு சரியில்லை தாண்டி சரியில்லை, அது யாரோட தெரியுமா? உன்னோடதுதான். ஏமா விட்டுமா, சொல்லிட்டு அடிக்கா. விட மாட்டேன் விட மாட்டேன். ஏமா மோகம் வர சத்தம் கேக்கு. நம்ம 2 பேரும் இப்படி சண்டை போட்டு பார்த்தா அதுக்கப்புறமா அவன் நம்மள மதிக்க மாட்டான். சொல்லுறதை கேளு. சரி அதுவும் சரிதான், வா. அவங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு. சின்ன பொண்ணே, நான் வெளியே போயிட்டு அந்த பாட்டியை ஒருத்தவங்க சொன்னல அவங்கள போய் கூட்டிக்கிட்டு வாரேன். அது வரைக்கும் நீ பத்திரமா இருந்துக்கோ சரியா? சரிங்க, போயிட்டு வாங்க. பாத்தியாடி, நான் சொன்னல அவன் ஒரு கிளவிய கூட்டிக்கிட்டு வாரான். இனி நம்மள மதிக்கவே போறதில்ல. என்னங்க அங்க உங்க அம்மா என்னமோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணே, யார் என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன? இங்க பாருடி, எல்லாம் உன்னாலதான். ஏமா நான் சொல்றதை கேளுமா, அமைதி இருமா. அவன் போற வைக்கும் அன்னிக்கிட்ட பேசிக்கலாம். என்ன மாதிரி சிரிச்ச முகமா வச்சுக்கோமா. ஐயா சின்னதோர, இங்க பாருங்க, யாரு பேச்சுக்கும் நான் வரல. என் பேச்சுக்கு யாரும் வர வேண்டாம் சொல்லிட்டேன். சரி சின்ன பொண்ணே, நான் போயிட்டு வாரேன், நீ பத்திரமா இருந்துக்கோ. இனி என்னென்னலாம் நடக்க போதோ இந்த வீட்டுல. இந்த நாய்க்கு வேற வேலையே இல்ல. எங்க இருந்துதான் ஊழ விட்டுக்கிட்டு இருக்கோம் காலையிலேயே. சொல்லு ராதிகா, காது கேக்கு. ஏனி அது நாய் இல்ல, எங்க அம்மா தான். என்னது உங்க அம்மாவா? என்னாச்சு உங்க அம்மாக்கு? ஏனி நீங்க அவங்க கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தத்துல இருக்காங்க. யாரு? நான் பேசலன்ட்டு உங்க அம்மா வருத்தத்துல இருக்காங்க. அதனாலதான் வளகாப்புக்கு பண்ண மொத்த பணத்தையும் கேட்டாங்களோ, வருத்தத்திலேயே கேட்டாங்களோ உங்க அம்மா. ஏனி அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ எங்க அம்மாவை நான் அப்படி கேட்க சொன்னேன். எனக்கு தான் தெரியுமே ராதிகா, அந்த வேலையை நீ தான் பாத்திருப்பேன்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா, அத்தை கிட்ட நான் பேச மாட்டேங்கிறேன். இவ்வளோ நடந்தோம் உங்க அம்மா உனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களே தவிர எனக்கு ஒரு வார்த்தை பாவம் பார்க்கல. அதனாலதான். மருமவுல என்ன மன்னிச்சிரு மருமவுல. அத்தே அவரு சொன்னதுதான் அத்தே, சரிங்களா? அவர் இல்லைன்றதுனாலதான் உங்ககிட்ட பேசுறேன். இல்லைன்னா அவரு சொல்லனா கூட நான் பேச மாட்டேன். அவரே இப்ப என்ன சொல்லிட்டு போறாரு சொல்லுங்க? எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்க மகளாச்சு, நீங்களாச்சு, உங்க மகனாச்சு, என்ன விடுங்க.
அடுத்த மாசம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் இங்க வரமா வேண்டாமானே அவர்தான் முடிவு எடுக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மருமவளே, என்ன மருமவளே இப்படி சொல்றா? உங்களெல்லாம் விட்டு எனக்கு யார் மருமவளே இருக்கா? அத்தை, அது நீங்க பேசும்போது யோசிக்கணும் அத்தை, வார்த்தையை விடும்போது. சரிங்களா? நீங்களும் உங்க மகளும் உங்க மாப்பிள்ளையும் இருங்க, நாங்க கிளம்புறோம். எனக்கு உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் என் போக்குல நான் இருக்கேன். நீங்க இனிமே என்கிட்ட பேசாதீங்க. ஏம்மா என்னம்மா அண்ணி இப்படி சொல்லிட்டு போறாங்க? எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். ஏம்மா கோவப்படாதம்மா. அண்ணன் கால்ல விழுந்தாச்சுன்னா மன்னிப்பு கேட்டு நீங்கிட்டு வைக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நாளைக்கே இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். அதுக்கப்புறம் நான் அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, அதோட உன் கதை முடிஞ்சிச்சு.